இதுக்கு நடுவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தினேஷ், விஷ்ணு, அப்புறம் வந்துட்டு ரவீனா, இவங்க 3 பேரும் ஒரு டீம் போல். அதே போல் விசித்ரா மேம், அனன்யா, அப்புறம் அக்ஷயா, இவங்க எல்லாரும் ஒரு டீம் போல். பட் விசித்ரா மேம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தினேஷ் வந்துட்டு ஏன் டீமில் கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிற அந்த ஷோவுடைய டீம் வந்து கேட்டிருப்பாங்க போல். பட் டீமே போயிட்டு இந்த ரெக்வஸ்ட்டை கன்சிடர் பண்ணி நம்ம தினேஷ்ட போய் பேசினதாகவும், தினேஷ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இல்லைங்க, அவங்க வந்து உள்ளே இருக்கும் போதே நிறைய பேசியிருக்காங்க, வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க நடந்துக்கிற விதமும் எனக்கு சரியாக பிடிக்கல, இது வந்து நல்ல வகையாக போகாது, ஸோ அவங்க ஏதோ சம்திங் பிளான் பண்ணுறாங்க போல், இது வந்து நல்ல வகையில் போகாது, எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க போல். இதே வந்துட்டு டீம் விசித்ரா மேம்கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது இல்லை நான் வந்து ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட், இதெல்லாம் வந்து என்னால் பண்ண முடியாது கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஷோ விட்டு விலகிட்டதாக வந்து அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ திடீர்னு வேற ஒரு ஆர்டிஸ்ட் கூப்பிட முடியாது இல்லையா, அதனால ரவீனாவுடைய ஃபேமிலி சைட்லேருந்து யாரோ வந்திருக்காங்க அப்படின்னும் அவங்க தான் வந்துட்டு விசித்ரா மேம்க்கு பதிலாக வந்து இருந்தாங்க. ஸோ இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3 வச்சு டோட்டலாக 6 மெம்பர்ஸ் வச்சு ஷூட்டிங் முடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸ் வந்து